மீனராசி அன்பர்களே, 4 முக்கிய விஷயம் ஆவணி மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 2024 நடந்தே தீரும். பலன் மற்றும் பரிகாரம் என்ன செய்யணும், என்னென்ன கிரகங்கள் சஞ்சரிப்பதனால் குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம், பணம், தொழில் போன்றவற்றில் ஏற்பட போகும் மாற்றங்களை பற்றி முழுமையாக இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். முழுமையாக பாருங்கள். பார்ப்பதுடன் மற்றவர்களும் பயன்பெற பகிருங்கள். பார்க்கலாம். மீனராசி பலனை பார்ப்பதன் மூலம் மீனராசியின் குணத்தையும் சேர்த்து பார்க்கலாம். மீனராசி நேயர்களே, அனைவரிடமும் அன்பு உள்ளம் கொண்டவர்களே, தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும், எவ்வளவுதான் கடின வேலை என்றாலும் சாதித்து காட்ட வேணும் என்ற எண்ணம் கொண்டவர்களே, எத்தனை வேலையும் செய்யக்கூடியவர்களே, எவ்வளவு பிரச்சனைகளும் வந்தாலும் எதிர்நீச்சல் போடக்கூடிய மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு பிரச்சனை என்பதே இல்லாமல் இருக்காது. உங்களை சுற்றி பிரச்சனைகள் தான் இருந்து கொண்டு இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு எழுவீர்கள். ஒரு சில நேரம் மனம் சோர்ந்தாலும் அடுத்த நிமிஷமே நீங்கள் உங்களுக்கு நீங்களே நம்பிக்கை கொடுத்து அதிலிருந்து மீண்டு தன்னம்பிக்கையுடன் செயற்படும் மீனராசி அன்பர்களே, மீனராசிக்கு இப்போது ஏழரைச்சனியும் நடந்து கொண்டு இருக்கின்றது, செலவு ஸ்தானம். ஆனால் எதையும் பற்றி யோசிக்காமல் வந்த பிரச்சனையை எதிர்கொண்டு வெற்றியை அடைய வேண்டும் என்று எவ்வளவுதான் வெற்றி கிடைக்க உங்களுக்கு தடுதல்கள் தான் வந்து கொண்டிருந்தாலும் எப்பென்றாலும் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கையுடன் போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும் என்று முயற்சியை விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்களே, ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி அமையப் போகின்றது, என்னென்ன கிரகங்கள் சஞ்சரித்து உங்களுக்கு என்னென்ன பலன் தரப்போகின்றது, உங்களுக்கான பரிகாரம் என்ன என்பதை பார்க்கலாம். ஆகஸ்ட் மாத பலனை பார்ப்பதற்கு முன் இதுவரைக்கும் வீடியோக்குள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் விலைக்கெல்லாம் உள்ளவனை கிளிக் பண்ணிட்டு பகிருங்கள். அனைவரும் பயன்பெறட்டும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். இது வசிரஜி கைரேகையின் ஜோதிடமும் சேனல். அனைவருக்கும் கணபதியின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உரித்தாகட்டும். அனைவரும் நலமுடன் வாழ கணபதியின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உரித்தாகும். மீனராசியின் பலனை தொடர்ந்து பார்க்கலாம். வார இந்த ஆவணி மாதம் 2024 ஆகஸ்ட் மாத பலன் மீனராசிக்காரர்களின் குணத்தின்படி இந்த செயல் கடினமென்ற சொல்லே கிடையாது. அவரே முயற்சி செய்தால் இவரது குணம் எப்பொழுதும் வித்தியாசமாகவும் நல்ல புத்தி கூர்மையான வாதியாகவும் இருப்பார். என்ன பிரச்சனை வந்தாலும் உடைந்தாலும் அடுத்த நிமிஷமே அல்லாட்டி அடுத்த நாளோ அதிலிருந்து தப்பிக்க அவரே யோசித்து செயற்படுவார். கணபதியின் ஆசீர்வாதம் இவருக்கு தொடர்ந்து காணப்படும். இவர் கும்பிட வேண்டியவர் கணபதி. சரி, தொடர்ந்து பார்க்கலாம் இவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், இதற்கான பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்பதை. மீனராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் சில விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சனி இந்த மாதம் முழுவதும் 12ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பார். ஆவணி மாதத்தில் மீனராசி என்பர்களே, உடல்நலம் மற்றும் செலவுகளில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். இந்த 2 பகுதிகளும் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் ஆவணி மாதம் முழுவதும் மீனராசியில் ராகு இருப்பதால் கவலையற்றவர்களாகவும் சுபாவத்தில் பல்வேறு பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக் கொள்ளவும் செய்யும். தேவையற்ற செலவுகள் மற்றும் தவறான உணவுகள், பழக்க வழக்கங்கள் மீனராசி என்பவர்களை ஆரோக்கியத்தை கெடுக்கும் மற்றும் ஒட்டுமொத்த நிதி நிலையை பாதிக்கும். எனவே ஜாதகர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மற்றும் பல காரணங்களுக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளை நிராகரிக்க வேண்டாம். வெளிநாடு செல்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை நிராகரிக்க வேண்டாம். உங்கள் கௌரவம், உங்கள் பிரச்சனை, உங்கள் சொந்த விடயங்களுக்காண்டி உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தட்டி கழிப்பீர்கள். மற்றவர்களுக்காக கூடுதலாக முன்னின்று நீங்களே சென்று சில பிரச்சனைகளில் மாட்டுப்படுபவர்கள் மீனராசிக்கார்கள். அது ஆவணி மாதம் என்று இல்லை, கூடுதலாக எந்த மாதத்திலும். உங்கள் குடும்பத்திலும் சரி, உங்கள் தொழில் செய்யும் இடத்திலும் சரி, தேவையில்லாத விஷயங்களில் மூக்கு நுழைக்க வேண்டாம்.
தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு பிரச்சனைகளை நீங்களே மற்றவர்களுக்காக உங்கள் பிரச்சனைகளை சம்பாதித்துக் கொள்கிறீர்கள். உங்கள் மனதில் நிம்மதி இல்லாமை அதை வெளிக்காட்டாமல் செயற்படுவீர்கள். நிதி விஷயங்களில் பண விஷயத்தில் நீங்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இந்த ஆவணி மாதம் மற்றும் குரு பகவானின் அருளால் வருமான நிலைகள் உயரும். பணியிடத்தில் எச்சரிக்கையுடன், தொழில் செய்யும் இடத்தில் எச்சரிக்கையுடன் செயற்படவும், சக ஊழியர்களின் ஆதரவையும் பெறவும். அவை ஒட்டுமொத்த மன உறுதியை அதிகரிக்க உதவுவதோடு பணியிடத்தில் மொத்த நிலையை மேம்படுத்தும். வியாபாரம் செய்பவர்கள் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் மற்றும் காதல் உறவுகளில் கசப்பு ஏற்படலாம், பிரச்சனைகள் ஏற்படலாம், அது பிரிவை கூட கொடுக்கலாம். ஆவணி மாதம் 5ஆம் வீட்டில் சூரிய பகவான் இருப்பதால் ஈகோ மோதல்கள் ஏற்படலாம் மற்றும் ஆவணி மாதத்தின் 2ஆம் பாதி மிகவும் சாதகமாக இருக்கும். திருமணமானவர்கள் தேவையில்லாத சந்தேகங்களை தவிர்க்கவும். மாணவர்களுக்கு ஏற்ற காலமாக இருக்கும் இந்த ஆவணி மாதம். கடின உழைப்பு வெற்றியை தரும் மீனராசிக்காரர்களே, உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நீங்கள் எத்தனை வேலை தந்தாலும் செய்வீர்கள். ஆனால் உடல் சோர்வு உங்களுக்கு அதிகமாக வரும் ஒரு 35 வயதை தாண்டியவர்களுக்கு. மீனராசி என்பவர்களே, உங்கள் ஜாதகத்து பொது பலன் உங்கள் ஜாதகத்தையும் பொறுத்து 100 பலன்கள் அமையும். மீனராசிக்கண்டான எந்த ராசிக்கண்டான குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், அதாவது மாத முடிவில். பரிகாரம்: வியாழன் அன்று பகவான் ஸ்ரீ கரிவிஷ்ணுஜியை வணங்குங்கள். அதாவது விஷ்ணு பெருமானை வியாழக்கிழமையன்று வணங்கவும். தட்சிணாமூர்த்தியையும் வழிபடவும். குரு வழிபாடு செய்யவும். ஏண்டா உங்களுக்கான அதிபதி குரு. ஓகே, வியாழக்கிழமையில் கோயிலுக்கு சென்று 9 ரன் சுத்தி வர உங்களால் இயலையாண்டா, சனிக்கிழமையில் சனியும் 7 சனியும் கூட ஆண்டவுடைய சனிக்கிழமையில் சென்று வியாழன் மற்றும் சனி பகவானுக்கும் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் சேர்ந்திருக்கின்றதோ அந்த கிரகத்துக்காண்டியும் சேர்த்து கும்பிடவும். சிவன் அம்மன் சேர்ந்திருக்கும் அர்த்தநாரீஸ்வரராகவோ அல்லது சிவனும் அம்மனும் சேர்ந்திருப்பவர்களையும் கும்பிடவும். குங்கும அர்ச்சனை செய்யலாம். மற்றும் ஊனமுட்டோர், முதியோர் என்ற உங்களுக்கு 7 சனி நடக்கிறதால மற்றும் கூட்டல் தொழில் செய்பவர்கள், கல்வி கற்க இயலாமை, கல்வி கற்பதற்கு வசதி இல்லாமல் கஷ்டப்படுபவர்கள், கல்வி கற்க விரும்பியும் அப்படியானவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யவும். சரியா? ஆனால் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீர்கள் மீனராசிக்காரர்களே. அடுத்தது பூரட்டாதி மாத பலனை அடுத்த மாதம் பார்க்கலாம்.